அன்பாலனை இந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா MKU ரெக்யர்மெண்ட் வந்திருக்குது. இந்த 2025 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதவியாளர் வேகன்சி வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க நண்பா. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், என்ன கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க நண்பா. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பழனி முருகன் கோயிலில் ஜாப்ஸ் வந்துருந்துச்சு. 1,00,000 பேர் விண்ணப்பிச்சிருந்தீங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மேலே இன்டர்வியூ வரப்போகுது. அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம சேனலில் வீடியோவை வந்துட்டு இருக்குது. பார்க்காதீங்க, போய் பாருங்கள் நண்பா. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் நண்பா. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலில் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னா அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் ஃபெலோன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சியும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 வேகன்சி, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த மாதிரி பார்த்திங்கன்னா MKUங்கிறது மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா MKUன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஃபெலோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14,000 28,000 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் உதவியாளருக்கு உங்களுக்கு 25,000 மந்த்லி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல சேலரி நண்பா, பர்மனெண்ட் ஜாப்பாக. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாப் மிஸ் பண்ணிடாதீங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராஜெக்ட் ஃபெலோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எதெல்லாம் பிசிக்ஸ் படிச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நண்பா. பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அதில் 2ல் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க நண்பா. ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் MSc படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த MScயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மைக்ராலஜி படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பயோடெக்கு, பாட்னி, லைஃப் சயின்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க நண்பா. இந்த குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். நல்ல சேலரி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிளாக இருக்கிறீங்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்க நண்பா. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ண கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இது அப்ளை பண்ணுறதுக்கு இதில் ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. அதனால் எலிஜிபிள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் அப்படி இல்லைனா இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்கிறத பொறுத்து உங்களுக்கு இன்டர்வியூ வைக்கலாமா அல்லது ரிட்டன் எக்ஸாம் வைக்கலாம்னு சொல்லி பார்ப்பாங்க. அதிக பேர் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வச்சு அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிட்ற மாதிரி இருக்குது நண்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்கும் நண்பா. இது எப்படி அப்ளை பண்ணலாம்னா இது வந்து இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன், ஃபுல்லாக ரீட் பண்ணுறதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அதையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எழுதிருங்க நண்பா. எழுதிட்டு டாக்குமெண்ட் எல்லாமே வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலிமா அனுப்புகிற மாதிரி இருக்குது நண்பா. இப்போ நான் டேட்டு கொடுத்துருக்கேன். இப்போ டேட்டு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு 24/2/2025 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகின்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்டு பார்த்திங்கன்னா 5/3/2025 நீங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது நண்பா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 5/3/2025 நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2ஆம் தேதியே போஸ்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள் நண்பா. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் தேதிக்குள்ளே போய் சேரும். ஏன்னா தூரமாகறீங்களாம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணிவிட்டு 6ஆம் தேதி 7ஆம் தேதி இந்த மாதிரி போய் கிடைக்கிற மாதிரி போகுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுது. பக்கமாகறீங்க நீங்கள் 3ஆம் தேதி 4ஆம் தேதி கூட போடலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி யாருமே போடாதீங்க, 3ஆம் தேதியே போட்டு விட்ருக்கு நண்பா. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போய் சேரும் நண்பா. இதுக்கான எல்லா லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனு அப்ளை பண்ணுறதுக்கான ஆஃப்லைன் லிங்க் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன் நண்பா. செக் பண்ணி பாருங்க நண்பா. அதேமாதிரி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோயிலுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் இன்டர்வியூவில் வருமோ எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பா. அதேமாதிரி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல ஜாப்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.